வச்சுக்காங்க. சரியா? இப்போ தாவா ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறை நோட் பண்ணிக்கணும். அடுத்தது சில விஷயங்கள் வந்து நான் குர்ஆன்ல இருந்து பேசும்போது அதுக்குரிய வசனங்களை காட்டணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு நான்ஸ்க்கு பேசுறீங்க, இறைவன் குர்ஆன்ல எப்படி கேட்கிறான், அப்ப ஹஸிபத்தும் அன்னமா கலகனாக்கும் அபதா, உங்களை வீணாக படைக்க விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், அல்லது நீங்கள் நம்மிடம் வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இப்படி ஒரு குர்ஆன் வசனம் சூரத்துல் முஃமினூன்ல 115வது வசனம். இதை நானா சொல்றதை விட, இப்படி குர்ஆன் சொல்றதை விட அந்த வசனத்தை காட்டி இங்க பாருங்க, இந்த வசனத்துல இப்படி இறைவன் கேட்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அதே போல மறுமையை பத்தி நீங்க பேசுறீங்க, சூரத்துல் கஹ்ஃப்ல வந்து மாலிகாதல் கிதாப் இது என்ன ஏடு அப்படின்னு வசனங்கள் வரும்ல, அதெல்லாம் நீங்க காட்டி மறுமையில எப்படி நம்ம செய்வோமா அப்படின்னு இறைவன் சொல்றாங்க. குர்ஆன் வசனத்தை காட்டுங்க. அது காட்டணும்னு சொன்னா என்ன செய்யும், அது கொஞ்சம் ஒரு ஹெவியா இருக்கும். அதாவது அந்த நேரம் கிடைச்சிக்கிற பட்சத்தில் அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்ல முடிஞ்சா சொல்லலாம். இதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம். மூணாவது அல்லாஹ்வுடைய படைப்புகள். அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்ன? அல்லாஹ்வுடைய இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள். வானம், பூமி, நிலா, சூரியன் இதையெல்லாம் வந்து நம்ம தாவாவுல பேசும்போது பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு அல்லாஹ் மட்டுமே வணங்கணும் அப்படிங்கிறத வலுவுறுத்தி சொல்றோம். அந்த பாயிண்ட் எதை பயன்படுத்தலாம்? நமக்கு கண்ணை கொடுத்துருக்கான், மூக்கை கொடுத்துருக்கான், சிறுநீரகத்துடைய பெருமதி என்ன, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஒரு யூரின் பாஸ் பண்றதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு மிஷினுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அல்லாஹ்வுடைய படைப்புடைய அந்த அற்புதத்தை சொல்லலாம். இதை சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த உலூஹியத், அல்லாஹ் மட்டும் தான் நம்ம வணங்கணும், இப்படி கொடுத்த இறைவனை விட்டுட்டு நம்ம படைக்கலாம் நம்ம வணங்குறது சரியா? புரியுதா பாயிண்ட் என்னன்னு? பொதுவாக அல்லாஹ்வுடைய படைப்புகளை வச்சு நம்ம என்ன செய்வோம்? சயின்ஸ் பேசுவோம். சயின்ஸ் பேசுனா வேலைக்காக. புரியுதா? ஒரு வயசான ஒருத்தரோட அவர்கிட்ட சயின்ஸ் பேசுறது செட் ஆகும். எல்லாத்தையும் சயின்ஸ் பேசிட்டு கூடாது. குர்ஆன்ல வந்து அந்த சயின்ஸ் இருக்கு, குர்ஆன்ல விஞ்ஞானி இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ரேரா யூஸ் பண்ணிக்குவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய படைப்புகள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரூபியத், அல்லாஹ்வுடைய உலூஹியத், அல்லாஹ்வுடைய வல்லமை, இதை பத்தி நம்ம உணர்றதுக்காகவும் படிப்பினை பெறதுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு.